இந்த காலை வேளை நமக்கு தரப்பட்ட தேவ வார்த்தையின் தலைப்பு டிபெண்டன்ஸ் ஆன் தி அனாயிண்டிங், அதாவது அபிஷேகத்தில் இருக்கும் அபிஷேகத்தை சார்ந்திருப்பது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை சார்ந்திருப்பது என்று, அதாவது அபிஷேகம் என்றால் என்ன? நம் அறிந்திருக்கிறோம். அபிஷேகம் என்றால் சிலங்க அபிஷேகம்னா அபிஷேகம் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் எண்ணெய் கிடையாது. அபிஷேகம் என்பது தேவ வல்லமை. இன்னும் அதிகமாக சொல்ல போனால் அபிஷேகம் என்பது ஒரு போர், அந்த ஆவிக்குரிய பொருள் நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு வெப்பன், அதாவது ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள் இல்லை என்றால் நாம் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நாம் தேவ வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்வோம். இந்த வார்த்தையின் ஆழங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கை 19வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 11வது வசனம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உங்களுடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உங்களுடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய ஹல்லேலூயா வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை ஊற்றும் எங்கள் இதயத்தை திறந்து தருகிறோம். எங்கள் இதயத்திற்குள் இந்த சத்திய வார்த்தை பிரவேசிப்பதற்காக விசுவாசத்தோடும் நாங்கள் ஆனந்தத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, அமேன், 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 அமேன். காண்போம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்து அருளினார். ஹல்லேலூயா. அதாவது பவுலின் கைகளினால் யார் செய்து முடித்தார்? தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்து அருளினார். பவுல் யார்? சாதாரணமான ஒரு மனுஷன். ஆனால் அவரை கர்த்தர் எதற்காக அழைத்தார்? அவருடைய ஊழியத்திற்காக அழைத்தார். அந்த ஊழியத்திற்காக அழைத்த அந்த பவுலை கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பி அவருடைய கரத்தினால் பல அற்புதங்களை, விசேஷித்த அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 19வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கும் கர்த்தர் நம் மத்தியில் விசேஷித்த அற்புதத்தை ஊழியக்காரர்கள் வழியாக செய்வதற்கு காரணம் என்ன? கர்த்தராகிய தேவன் அவருடைய அபிஷேகத்தினால் இந்த அற்புதங்களை செய்து முடிக்கிறார். ஆனால் கடந்து செல்லும்போது இது எந்த வண்ணமாக இது வெளிப்படும் என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இது மினிஸ்ட்ரி அனாயிண்டிங், அதாவது ஊழியத்திற்கான அபிஷேகம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். நஸ்ரீனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த வசனத்திலிருந்து நமக்கு காரியங்கள் தெளிவாகுகின்ற. என்ன காரியம்? இயேசு இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்பின போது அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம் பண்ணார்? ஊழியத்திற்குள் பிரவேசிப்பதற்காக. இயேசுவுக்கே பரிசுத்த ஆவியும் அவருடைய தேவ வல்லமையும் தேவையாக இருந்தது. தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகியும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார்.
அந்த அபிஷேகத்தை கர்த்தராகிய இயேசு தேவ வல்லமை எதற்காக அவர் உபயோகித்தார்? நன்மை செய்வதற்காக. நன்மை என்றால் என்ன? சுகம் பெற்றுக்கொள்வதற்காக, பிசாசுடைய பிடியில் இருப்பவர்களை விடுதலை செய்வதற்காக இயேசு அந்த அபிஷேகத்தை உபயோகித்தார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அதாவது எங்கு போனாலும் அந்த இடத்தில் விடுதலையும் சுகமும் வருவதற்கு காரணம் என்ன? கர்த்தராகிய தேவன் இயேசுக்குள் அவருடைய அபிஷேகத்தை நிரப்பினார். அதே நேரத்தில் அவருடைய வல்லமையும் ஊற்றியிருக்கிறார். யார் வழியாக? பரிசுத்த ஆவியின் வழியாக. அதாவது இது ஊழியத்திற்கான அபிஷேகம். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் எதற்காக? முதலாவதாக நாம் தேவ பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் அந்த அபிஷேகத்தை கர்த்தராகிய தேவன் ஊற்றியிருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் வந்தவுடனே நமக்குள் அபிஷேகம் நிரம்புகிறது. அதே நேரத்தில் நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் கர்த்தராகிய தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். அவர் கிட்டு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம் அந்த அபிஷேகத்தினால். அந்த அபிஷேகம் இருப்பதனால்தான் தேவ வார்த்தையை நாம் பேசும்போது அதை அறிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை என்றால் இந்த அபிஷேகம் இல்லாதவர்கள், அதாவது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் தேவ வார்த்தை நாம் போதித்தாலும் அவர்களுக்குள் அது போய் தங்காது. மனதளவுக்கு அது புரியும், ஆனால் ஆவி அளவுக்கு அது போய் பிரவேசிக்காது. இந்த அபிஷேகம்தான் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் தேவ வார்த்தையின் அறிவு பிரவேசித்து அது நிலைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த அபிஷேகம் இயேசுவுக்கு ஊட்டின அபிஷேகம். என்ன அபிஷேகம்? ஊழியத்திற்கான அபிஷேகம். ஆவியானவரையும் அவருடைய வல்லமையும் அவர் ஊற்றினார் தேவன். எதற்காக? நன்மையை. தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அதாவது உண்மையாகவே ஊழியத்திற்கு அழைத்திருந்தார். உண்மையாகவே கர்த்தர் ஒரு ஊழியக்காரை அழைத்திருந்தால் அந்த ஊழியம் ஒரு தனியாக தெரியும். அதில் முதலாவதாக தேவவார்த்தையின் சத்தியம் ஆழமாக தெரியும். இந்த சத்தியத்தின் ஆழத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அதே நேரத்தில் கர்த்தர் அந்த இடத்தில் அற்புதங்களையும் அடையாளத்தையும் செய்வார். வல்லமையான அற்புதத்தை அடையாளத்தையும் அவர் வெளிப்படுத்துவார். அதாவது தீராத நோய்களை கர்த்தர் தீர்ப்பார். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் இருப்பவர்களை மரணத்திலிருந்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. மரித்தோர்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. கண்கள் பார்வை இல்லாதவர்களை அவர் பார்வை தருவார். ஊமைகளை பேச செய்வார். முறிந்த எலும்புகள் திரும்ப ஒன்று கூடும். ஹல்லேலூயா. இந்த அற்புதங்கள் எல்லாம் நம் கண்கள் முன்பாக தெரியும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியம். ஹல்லேலூயா. இந்த சபையில் இருப்பவர்கள், அதாவது ஒரு போன 20 வருஷம், இப்போ 21 வருஷத்துக்கு போகிறோம். இந்த 20 வருஷமாக இருந்தவங்க நன்கு தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஊழியத்தில் கர்த்தர் எந்த அளவுக்கு அவர் அவருடைய வல்லமை ஊற்றியிருக்கிறார், அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார். கர்த்தராகிய தேவனை விசுவாசித்து வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அவர்களுக்கு தேவைகளை சந்தித்திருக்கிறார். என்னவாக இருந்தாலும் சரி, அது முடியாத காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தினால் அந்த வல்லமையினால் அவர்களுக்கு அதை வர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யோவான் 10வது அதிகாரம் 37-38 வாசிப்போம். அதாவது அவருடைய கிரியைகளில் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 10வது அதிகாரம் வசனங்கள் 37 மற்றும் 38. என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும்
நான் அவரிடம் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இயேசுவை கர்த்தராகிய தேவன் என்ன செய்தார்? ஆவியானவர் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் அவருடைய தேவ வல்லமையினாலும் அவர் என்ன செய்தார்? நிரப்பினார். அதனால்தான், அந்த அபிஷேகத்தினால்தான் இயேசு இந்த பூமியில் அற்புதங்களை செய்தார், நன்மைகளை செய்தார், பலருக்கு விடுதலை தந்தார் என்பதை தேவன் அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியது இல்லை. செய்தேனானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னில் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி நான் அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். அதாவது கர்த்தராகிய தேவன் செய்யும் அற்புத கிரியைகளை நாம் காணும்போது எதை அறிந்திருக்கிறோம்? இது தேவ வல்லமையினால் நடந்தது, இது மனுஷனால் நடந்தது அல்ல என்று அறிந்து கொள்ளுகிறோம். இயேசு இந்த பூமியில் நடக்கும் போதும் பல அற்புதங்களை தேவன் இயேசு வழியாக செய்தார். இயேசு ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய மகிமையெல்லாம் அவர் பரலோகத்தில் விட்டு சாதாரண நம்மை போல் ஒரு மனுஷனாக வந்தார். அதான் ஃபுல்லி மேன் ஃபுல்லி காட் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. முழுசாக அவர் தேவனாகவும் முழுசான அவர் மனுஷனாகவும் இருந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்தபோது முழுசாக மனிதனாக மாறி வந்தார். எல்லா மகிமையும் அல்லாது விட்டு அதற்கு பிறகு இந்த பூமியில் வந்த பிறகுதான் கர்த்தராகிய தேவன் அவரை அபிஷேகித்து தேவ ஆவியான வல்லமை ஊற்றி அந்த தேவ வல்லமை தந்து அவர் இந்த பூமியில் தேவனுடைய கிரியைகளை செய்தார். இயேசு என்ன சொன்னார்? நான் தேவனுடைய கிரியைகளை செய்கிறேன் என்றால் நீங்கள் அந்த கிரியைகளை விசுவாசிங்கள். அந்த கிரியைகள் நான் செய்ததல்ல, கர்த்தராகிய தேவன் செய்தது. அதனால் அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் என்பதை, அவர்தான் இந்த கிரியைகளை என் வழியாக செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகின்றேன். அதாவது இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இப்பொழுதும் கர்த்தராகிய தேவன் சபைக்கு போதகரை தந்திருக்கிறார், ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார் என்றால் எதற்காக தந்திருக்கிறார்? வரும் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் அந்த சரீரத்தில் இருக்கும் அந்த வியாதிகள் ஒழிய வேண்டும், அதே நேரத்தில் தடைகள் நீங்க வேண்டும், பொருளாதாரத்தில் அவர்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ, ஒரு மாற்றம் தெரிய வேண்டும். அதற்காக தான் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். யார் மேல்? ஊழியக்காரர்கள் மேல். வருகிறவர்கள் யாரும் எந்த ஒரு அதாவது வெறும் கையோடு போகாமல் கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது அந்த இடத்தில் இயேசு இருக்கிறார். அந்த ஊழியக்காரர் வழியாக அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி அவர் வழியாக கர்த்தர் இன்றைக்கும் அந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அற்புதங்களை நாம் பார்க்கும்போது எதை விசுவாசிக்க வேண்டும்? அந்த ஊழியக்காரரை கர்த்தராகிய தேவன்தான் அழைத்திருக்கிறார், தேவன்தான் அவர் வழியாக கிரியைகளை செய்திருக்கிறார். கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்க சொல்கிறார், அதே நேரத்தில் அந்த ஊழியக்காரையும் விசுவாசிக்க சொல்கிறார். திரும்ப திரும்ப இயேசு என்ன சொன்னார்? என்னை அனுப்பினவரை விசுவாசிங்க, என்னையும் விசுவாசிங்கள் என்று. அதாவது நாம் ஊழியக்காரர் மீது அந்த அபிஷேகம் இருப்பதை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது? இந்த கர்த்தராகிய தேவன் அனுப்பின ஊழியக்காரர், அவர் வழியாக நான் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார், இந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து வரும்போதுதான் அந்த கிரியைகள் நடக்கும். அடுத்த வசனத்தை வாசித்து இன்னும் தெரிந்து விடுவோம். அதாவது அகற்றுவதற்கும் அழிப்பதற்கும் உள்ள வல்லமை என்ற தலைப்பில் ஐசையா 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். அகற்றுவதற்கும் அழிப்பதற்கும் இருக்கும் வல்லமை. ஐசையா 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்த நாளில் உன் தோழி என்ற அவன் சுமையும்
உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. அந்நாளில் என்றால் அந்த அபிஷேகம் இந்த பூமியில் இறங்கும் நாள், இயேசு வெளிப்படும் நாள். இயேசு என்றைக்கு வெளிப்பட்டாரோ அந்த நாளிலிருந்து இந்த பூமியில் கர்த்தராகிய தேவன் அவருடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்தினார் இயேசு வழியாக. இயேசு அதற்கு பிறகு 12 சீஷர்களை வைத்து அந்த ஊழியத்தை திரும்ப அது தொடர்வதற்காக அந்த காரியங்களை அவர் செய்து முடித்தார். அதற்கு பிறகு இன்றைய வரைக்கும் கர்த்தர் ஊழியக்காரர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். எதற்காக? அவருடைய இயேசு எதற்காக வந்தாரோ அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக. அதனால்தான் முழு நேர ஊழியம் என்று சொல்லும்போது வேறு எந்த வேலையும் கிடையாது அந்த ஊழியக்காரருக்கு. அவர் அந்த ஊழியம் அந்த வேலை மட்டும்தான். ஏனென்றால் தொடங்கும் போது நானும் கேட்டேன், ஆண்டவரே பால் அப்போஸ்தலர் டென்ட்டு கட்டினாரு, ஒவ்வொருத்தரும் போய் வேலை செய்கிறாங்க. தொடக்கத்தில் கொஞ்சம் ஒரு கேள்வி, நானும் ஏதாவது வேலை செய்யலாமா, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா? கர்த்தர் ஒரே காரியத்தை சொன்னார், உன்னுடைய பால் அப்போஸ்தலர்ஸ் டென்ட் மேக்கிங் இஸ் ஈக்குவல் டு மை ஹவுஸ் பில்டிங் ஃபார் யூ அப்படின்னு. அதாவது பால் அப்போஸ்தலருக்கு டென்ட் செய்வதை நான் அனுமதித்தேன், ஆனால் உனக்கு உன்னுடைய அனுமதி என்னன்னா என்னுடைய வீட்டை கட்டுவது மட்டும்தான். அதாவது வீட்டை கட்டுவது என்றால் இந்த விசுவாசிகளை கட்டுவது மட்டும்தான் உன்னுடைய வேலை, வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதாவது முழு நேரத்திற்கு உனக்கு இந்த வேலை தான், வேறு எந்த வேலையிலும் கவனத்தை திருப்பக்கூடாது என்று. ஹல்லேலூயா. அதுதான் முழு நேர ஊழியம். ஹல்லேலூயா. அதாவது யார் எஜமான்? கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவினால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். அதற்கு அவர் என்ன செய்வார்? அடையாளத்தை வெளிப்படுத்துவார். வரும்போது நன்றாக தெரியும், நீங்கள் வந்து போகும்போது இந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் இருக்கிறார், சமாதானம் இந்த இடத்தில் இருக்கிறது, அபிஷேகம் இந்த இடத்தில் இருக்கிறது, அன்பு இந்த இடத்தில் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. நாம் அபிஷேகத்தினால் நுகம் முறியும் என்று வாசித்தோம். அந்நாள் என் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சுமைகளையும் கழுத்தில் இருக்கும் நுகத்தையும் அது நீக்கும், பாரத்தை நீக்கும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் முறிந்து போகும் என்று சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன? அது இட்ஸ் அன் ஒஃபென்சிவ் வெப்பன். அது ஒஃபென்சிவ் என்றால் அது 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 அழிப்பதற்காகவும் முறிப்பதற்காகவும் உபயோகிக்கும் ஒரு ஆயுதமாக இருக்கிறது அபிஷேகம். கம்மி பண்ண, அதாவது அது ஒரு ஆயுதம். அதனால தான் சொன்னேன், அபிஷேகம் என்பது ஒரு எண்ணெய் கிடையாது, அபிஷேகம் என்பது ஒரு ஆயுதம். கர்த்தராகிய தேவன் தரும் வல்லமை. அது எதற்காக? பிசாசுக்கு எதிராக உபயோகிப்பதற்காக அவர் அவருடைய ஆயுதத்தை தந்திருக்கிறார் ஊழியக்காரர்களிடத்தில். அந்த ஆயுதத்தை உபயோகிக்கும் போது யார் இந்த இடத்தில் வந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபத்திற்கு வந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த நுகமும் அந்த சுமையும் நீக்கப்படும். அபிஷேகம் என்ன செய்யும்? அந்த இடத்தில் அந்த காரியங்களை முறிப்பட செய்யும், அந்த முறித்து போடும். ஒரே கட், அதாவது ஒரே வெட்டி துண்டாக்கி தூக்கி போடும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்திற்கு முன்பாக பிசாசில் எந்த காரியங்களும் நிற்க முடியாது. ஆனால் தான் எப்பொழுது நான் சொல்வேன், எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய தேவை என்ன இருந்தாலும் சரி ஃபோன் செய்யுங்க, நான் ஜெபிக்கிறேன். ஏன்? கர்த்தர் சந்த ஊழியம் தான் வருகிறவர்களுக்கு ஜெபிப்பதற்காக. பல சபையில் நாம் பார்க்கிறோம், போதகரை பக்கத்தில் நெருங்குவதே கஷ்டமாக இருக்கும், அவங்ககிட்ட பேசுகிறதே கஷ்டமாக இருக்கும். ஃபோன் செய்கிறது விட்டுருங்க, ஃபோன் நம்பர் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம இந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் என்னமோ ஃபோன் நம்பர் இருக்குது.
எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். நைட்டு 2 மணி 3 மணிக்கு ஃபோன் செய்தாலும் அந்த இடத்துல நாம் உடனே ஃபோன் எடுத்து ஜெபத்திற்கு தயாராக இருக்கிறோம். ஏன்? கர்த்தர் அழைத்ததற்காக. அதாவது முழு நேரம் 24 hours 24/7 முழு நேரம் ஊழி என்றால் 9லேருந்து 10லேருந்து 6 வரைக்கும் இல்லை, 12 hours 18 hours இல்லை, சொல்லுங்கள் 70 hours வேலை செய்யணும். இல்லை, நம்மளது வந்து 24/7. எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபோன் செய்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு ஜெபிங்கன்னு சொன்னால் உடனடியாக ஜெபிப்பது தான் என்னுடைய முதல் வேலை. ஹல்லேலூயா. அதை அறிந்தவன் நான். அதனால தான் சொல்கிறேன், எப்போ வேண்டாலும் கூச்சப்படாமல் பயப்படாமல் நீங்கள் ஃபோன் செய்து நீங்கள், அதாவது ஃபோன் கிடைக்கலன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், இந்த மாதிரி எனக்கு ஃபோன் கிடைக்கல, அந்த மெசேஜ் ஒன்று அனுப்புனா கூட போதும், பாஸ்டர் நானும் சேர்ந்து ஜெபிச்சிடுவோம், உடனே அது திருப்பி மெசேஜ் அனுப்போம், ஜெபிச்சிடுவோம், தைரியமாக இருங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதாவது அந்நாளில் உன் தோல் அவன் சுமையும் உன் கழுத்தில் இருக்கும் அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. அதாவது தடைகளை நீக்குவார். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் இருக்கும். இந்த தடைகளை முறித்து போடுவதற்கும் அபிஷேகம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சாபக்கிரியைகள் முறிந்து போவதற்கும் அபிஷேகம் தேவை. பிசாசுடைய கிரியைகளை அகற்றுவதற்கும் அந்த அபிஷேகம் தேவை. நம் விசுவாசிகள் ஆனால் உடனடியாக பிசாசு பக்கத்தில் வரமாட்டார், ஒன்றும் கிடையாது. பிசாசு எங்கே வேணால், யோபு அத்தனைக்கும் அர்த்தமான ஒரு மனிதனாக இருந்து, யோபு தேவன் முன்பாக இருக்கும்போது பிசாசு வந்து இருந்துச்சு, ஒரு சவால் எட்டது, அவனை நான் சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் சோதிக்கிறதுக்கு அனுமதி தந்தார் யோபுக்கு. யோபை சோதிப்பதற்கு. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. யோபு ஒரே பிடியாக பிடித்திருந்த, என்னுடைய தேவன் எனக்கு நன்மை மட்டும்தான் செய்வார் என்று சொல்லி ஒரே பிடியாக இருந்து கடைசி வரைக்கும் அதிலிருந்து அவர் பின்மாறவே இல்லை. அதற்காக கர்த்தர் அந்த விசுவாசத்தை அவர் என்ன செய்தார்? அவர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதே வண்ணமாக தான் நாமும் அந்த அபிஷேகத்தை விசுவாசித்து அதை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். இயேசு இடத்தில் வரும்போது ஒவ்வொருத்தரிடத்திலும் என்ன கேட்டார்? உனக்கு என்ன வேண்டும் என்று தான் கேட்டார். பார்த்துமேயே, உனக்கு என்ன வேண்டும்? அதாவது எதை வேண்டும் என்றாலும் செய்வதற்கு என்னிடத்தில் வல்லமை உண்டு, உனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய விசுவாசம், அது அவனை காண்பார வேண்டும், உன்னுடைய விசுவாசத்தின்படி அது ஆகட்டும். அதாவது குறிப்பாக நாம் எதை விசுவாசிக்கிறோமோ, எதை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புகிறோமோ அதற்கான அபிஷேகத்தை இறக்கி அந்த இடத்தில் விடுதலை தந்து கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு நன்மையை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். தேவனையும் விசுவாசிங்கள், என்னையும் விசுவாசிங்கள் என்று சொன்னார். இது சொன்னாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் அது சொன்னார்? அவர் ஒரு மனிதனாக இந்த பூமியில் இருந்தார். அவர் சொன்னார், என்னிடத்தில் வரும்போது என்னுடைய அபிஷேகத்தை, எனக்குள் இருக்கும் அபிஷேகத்தை நீங்கள் விசுவாசிங்கள். தேவனை விசுவாசிங்க, ஆனால் என்னிடத்தில் வரும்போது என்னுக்குள் இருக்கும் அபிஷேகத்தையும் நீங்கள் விசுவாசிங்கள் என்று. ஹல்லேலூயா. நாம் இதற்கு கடைசியாக பார்க்க இருப்பது ஒரு உதாரணம். மத்தேயு 17வது அதிகாரம் 17வது அதிகாரம் 15லிருந்து 21 வரை. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஊழியக்காரர் என்ன செய்ய வேண்டும் என்று, எதனால் அந்த ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அபிஷேகம் இருக்குது, சில ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் வெளிப்படலை. அதற்கு இயேசுவே அதற்கு ஒரு பதிலை தந்திருக்கிறார். மத்தேயு 17வது அதிகாரம் 15லிருந்து 21 வரை வாசிப்போம். மத்தேயு 17வது அதிகாரம் வசனங்கள் 15லிருந்து 21 வரை. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரயோகியாக கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே,
எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அவரை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடத்தை விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றொரு எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். அதாவது இந்த வசனங்களை வாசிக்கும் போது என்ன அறிந்து கொண்டோம்? இந்த சீஷர்களை இயேசுதான் நியமித்தார். 12 சீஷர்களை அந்த வசனங்களுக்கு முன்பாக தான் பார்ப்போம். அந்த 12 சீஷர்களை அவர் நியமித்தார். நீங்கள்லாம் எனக்கு சீஷர்களாக இருங்கன்னு சொல்லிட்டு நியமித்தார். ஆனால் இந்த பிரச்சனை வந்தபோது அந்த பிள்ளையோட தகப்பன், இவங்க சீஷர் தானே, அதாவது இயேசு செய்யக்கூடிய காரியங்களும் இவங்களும் செய்யலான்ட்டு சொல்லி விசுவாசத்தை சீஷர்கள் எடுத்து கொண்டு போனார். ஆனால் அவங்களால் அது செய்ய முடியல. அதற்கு பிறகு இயேசு எடுத்து வந்து அதை அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த சீஷர்களுடைய கேள்வி என்னென்னா, இது ஏன் அவங்களால செய்ய முடியல? அதுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? இது சாதாரண ஒரு ஜாதி பிசாசு அல்ல. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அதாவது அந்த அளவுக்கு ஜெபமும் உபவாசம் தொடர்ந்து ஒரு ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதாவது வந்த உடனே அந்த அற்புதம் நடக்காமல், அதாவது தொடர்ந்து அந்த ஊழியத்தில் அவர் ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் வளர்ந்து வரும்போது அப்பொழுதுதான் கர்த்தர் அதற்கேற்ற வண்ணமாக அந்த அவருடைய வல்லமையும் அவர் இறக்கி கொண்டே இருப்பார். அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஜெபம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் முடிந்த அளவுக்கு அவர்கள் அந்த உபவாசத்தில் இருக்க வேண்டும். அதாவது ஊழியத்திற்கு வந்த உடனே வாரத்தில் 3 நாள், கண்டிப்பாக 3 நாள் நான் உபவாசம் இருந்திருக்கிறேன். அதாவது ஒரு நாள் எனக்காக, அதாவது வெளிப்பாடுக்காக, அதுக்காக. 2வது சபைக்காக. 3வது அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊழியத்திற்காக. அதாவது ஒவ்வொரு வாரமும் 3 நாள் தவறாமல் அந்த உபவாசம் செய்திருக்கிறேன். அதாவது இப்பொழுது இந்த வார்த்தையை பார்க்கும்போது நன்கு தெரிகிறது ஏன் கர்த்தர் அந்த அளவுக்கு அபிஷேகத்தை ஊற்றுகிறார் என்று. இந்த ஜாதி பிசாசு எப்படி போகாது? சாதாரண பிசாசு அல்ல. இதற்கு ஜபமும் தேவை, அதே நேரத்தில் உபவாசமும் தேவை. அந்த உபவாசத்திலும் ஜபத்திலும் நிரம்பி இருக்கிற அந்த ஊழியக்காரர்கள் தான் இந்த அற்புத கிரியை செய்ய முடியும். அதான் இயேசு விளக்குறார். ஏன் உங்களால் செய்ய முடியலன்னா, நீங்கள் இன்னும் வளரணும். நீங்கள் இன்னும் உபவாசத்திலும் நீங்கள் ஜபத்திலும் நீங்கள் நிலைத்திருந்தால் அப்பொழுதுதான் இந்த வல்லம் உங்களுக்கு வரும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதாவது ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி அற்புதம் நடக்குது. அதற்கேற்ற வண்ணமாக அவர்களும் அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் அதற்கு வெளிப்பாடான வார்த்தை, அந்த வெளிப்பாட்டின் வார்த்தை. ஹல்லேலூயா. இப்பொழுது சுகத்திற்கும் செழிப்பிற்கும் விடுதலைக்கும் ஒரே ஒரு லைனில் சொல்கிறேன். அது எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அதாவது ஊழியக்காரரிடத்தில் வரும்போது, இதற்காக வரும்போது, சுகத்திற்காக வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எனக்கு சுகம் வேண்டும் என்று ஃபோன் செய்து கேட்குறீங்க. அப்போது ஊழியக்காரர் ஜெபிக்கிறாரு. அப்போது உடனடியாக அந்த சுகம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை விசுவாசிக்க வேண்டும். அதை பெற்றுக்கொண்டென்று சரீரத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றாலும் அது விசுவாசத்தில் ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி உடனே என்ன செய்யணும்? சாதாரண என்னென்ன செய்யும் காரியங்கள் செய்கிறீங்க அதெல்லாம் செய்வதற்கு எழுந்து போய் அதை செய்யணும். திருப்பியும் போர்வை அடித்து போர்த்தி படுத்தாச்சுன்னா விசுவாசம் கிடையாது. அதாவது விசுவாசம் கிடையாது.
அவ்விசுவாசம். ஜபித்த பிறகும் கூட போட்டு படுத்து கொண்டிருந்தா, இன்னும் முடியல, எனக்கு முடியலன்னு சொல்லி அழுது இருந்தால் பிசாசுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு. அந்த விசுவாசம் இல்லாத இடத்தில் அற்புதம் நடக்காது. ஆனால் விசுவாசத்தோடு எழுந்து எனக்கு ஊழியக்காரர் ஜெபித்துட்டார், அந்த அபிஷேகத்தினால் இந்த பிசாசு வல்லம் முடிந்து போட்டு சுகம் பெற்றுக்கொண்டேன் என்று ஸ்தோத்திரம் செய்த காரியங்களை செய்ய அறிவிக்கும் போது தான் அந்த உண்மையான அந்த சுகம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உன்னுடைய விசுவாசத்தின்படி நீ பெற்றுக்கொண்டாய் என்று இயேசு திரும்ப திரும்ப சொல்வதற்கு அதுதான் காரணம். இரண்டாவது, செழிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் மட்டும் போதுமானதல்ல, நம் கொடுப்பதற்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அதாவது இதுக்கெல்லாம் கேட்டலிஸ்ட் என்று சொல்லுவோம். அதாவது இந்த காரியத்தை உந்தி சீக்கிரமாக செய்யக்கூடிய காரியம். அதை முதல் இந்த ஹீலிங்க்கு என்ன செய்யும், அக்ரிங், அதாவது ஊழியக்காரர்களோடு நாம் ஒத்து போய், அதாவது விசுவாசித்து இது எனக்கு பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அதை நாம் விசுவாசத்தோடு ஒத்துக்கொள்ளும் போது அது ஒரு கேட்டலிஸ்டாக மாறுகிறது. அது கேட்டலிஸ்ட் என்றால் அதை உந்தி அது சீக்கிரமாக அது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அதே மாதிரி செழிப்புக்கு கேட்டலிஸ்ட் என்னென்றால் அதை உந்தி சீக்கிரமாக ஒரு கிவிங், அதாவது கொடுப்பது. ஹல்லேலூயா. அதாவது கையில் நம்ம ஒரு காணிக்கை வைத்து இதை கர்த்தருக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த அற்புதம் எனக்கு வருவதற்காக, செழிப்பின் அற்புதம் வருவதற்காக, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, வறுமையில் இருப்பீங்க, ஆனால் அந்த விசுவாசத்தில் அதை கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா அதுவே ஆயுதம். அந்த சிலந்தி வலை போல் சுற்றி உங்களை சிறைப்பட்டு வைத்திருக்கும் அந்த சிலந்தி வலை முறிப்பதற்கு அந்த ஒரு கொடுக்குறீங்களே அது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. எதுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம், கர்த்தர் எங்களுக்கு அதுதான் காமிச்சார். சிலந்தி வலைக்குள்ளே சிக்கி கொண்டிருந்தோம் அந்த நாட்கள், அதாவது 25 வருஷம் முன்பாக. வறுமை பயங்கரம். கர்த்தர் சொன்னார், இதுக்கு ஒரே வழி நீ கொடுத்தாதான், எவ்வளோ வறுமை இருந்தாலும் சரி ஊழியத்திற்கு நீ கொடுத்தாதான் உனக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கணும். அதாவது கொடுக்கும்போது என்ன செய்யணும், இதெல்லாம் மீறி, அதாவது யார் கொடுப்பாங்க, இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க இல்லையா. இல்லாத நேரத்தில் நம்ம கொடுக்கும்போது நாம் ஆவிக்கு ரீதியில் நாம் சொல்லுகிறோம், எனக்கு அது விசுவாசிக்க வல்லம் இருக்கிறது, நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய காரியத்திற்காக கொடுக்கும்போது அந்த இடத்தில் இருக்கும் தரித்திரம் முறிந்து போகும். நம்முடைய நாட்டில், அதாவது விசுவாசி இந்த நாட்டில், இந்தியா நாட்டில் இன்னும் பயங்கர வறுமையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் போதிப்பது யாருக்கும் பணம் இருக்கக்கூடாது, எல்லா கிறிஸ்துவர்களும் வறுமையில் இருக்கிறது தான் போதிக்கிறாங்க. எல்லா சபையிலும் எல்லாம் கர்த்தரை நோக்கி இருக்கணும், அவருக்காக ஒப்பு கொடுத்துருக்கணும். ஒன்றுமே நீங்கள் ஜுவல்ஸ் போடக்கூடாது, நல்ல சாரி போடக்கூடாது, நல்ல ஷர்ட்டுக்கு போடக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. வறுமை, அதாவது ரொம்ப தரித்திரத்தில் வர்ற மாதிரி சபைக்கு வாங்கிட்டுறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறார், உன்னை அலங்கரித்து பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுக்கு நான் எந்த அளவுக்கு உன்னை செழிக்க வைப்பேன் என்று ஹல்லேலூயா நீ அறிய மாட்டாய் என்று. கர்த்தர் நம்மை செழிப்புக்குள் வருவதற்காக அவர் வாஞ்சியாக இருக்கிறார். ஆனால் அந்த விசுவாசம் இல்லாத ஜனங்கள் என்ன செய்கிறார், அவங்க இன்னும் வறுமையிலே இருக்க வேண்டும் என்று போதித்ததனால் அவர்களுடைய மனதும் வறுமையின் மனதாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. சாலமன் ராஜாவாக இருந்தார். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த அளவுக்கு தேவனே வியப்படைகிற அளவுக்கு அவர் எல்லாத்திலும் 1000 சொல்லி கொடுத்தார் இந்த காணிக்கை. அது பார்த்த உடனே இது என்ன விசுவாசம் சொல்லி, சாலமன் உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். கேட்டது, எனக்கு புரிந்து கொள்கிற ஒரு மனது வேணும், எனக்கு உங்களுடைய ஞானம் வேணும் என்று சொன்னார். உடனே தரேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தராகிய தேவனுடைய கரம் இறங்க வேண்டும் என்றால், நமக்கு செழிப்பு வர வேண்டும் என்றால், நம்முடைய விசுவாசம் அந்த காரியத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறவர்களாக, ஊழியத்திற்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் செழிப்பு வரும். இல்லை என்றால் இருக்கிற நிலையிலே இருந்துனே இருப்போம், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு, ஆனால் இதுதான் உண்மை.
ஆனால் எனக்கு புரிஞ்சதெல்லாம் சத்தியத்தை இருக்கிற வண்ணமாக சொல்கிறது. ஏன் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்திருக்கோம். கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி சிலந்தி வலை போல் அகப்பட்டிருந்தோம். கர்த்தர் சொன்னார், இதை முடிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான், நீ கொடுத்தா அந்த சிலந்தி வலை முடிஞ்சு போகும். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் நாங்கள் வெற்றி கண்டோம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ஊழியத்தோடு நீங்கள் வந்து கனெக்ஷன் வைக்கும்போது தானாகவே செழிப்பீங்க. ஹல்லேலூயா. கனெக்ஷன் எப்படி? அதாவது ஊழியத்திற்காக கொடுத்து நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கும்போது நீங்கள் தானாகவே செழிப்பீங்கன்னா அந்த அபிஷேகத்திலிருந்து உங்களுக்கு அந்த செழிப்பு வந்து சேரும். ஹல்லேலூயா. இதயத்தில் நிறைவோடு தர வேண்டும், சந்தோஷோடு தர வேண்டும். இது கர்த்தருக்காக தருகிறேன் என்று சொல்லி தர வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களை செழிக்க. கர்த்தர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் பணம் அவருக்கு தேவையில்லை. வெள்ளியும் என்னது பொண்ணும் என்னது என்று சொன்னவர் அவர் தான். எல்லாமே வானம் பூமி எல்லாம் அவர் தான். எதற்காக தர சொல்லுகிறார்? உனக்கு விசுவாசம் இருக்கா, நீ வெளிப்படுத்து என் முன்பாக. மனுஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா பணம் தான். என்ன வேணால் நான் கொடுக்குறேன், பணத்தை மட்டும் பிள்ளைங்களை கொடுக்குறேன், எல்லோரும் வேணால் யார் வேணால் வாங்கி எடுத்துங்க, பணம் மட்டும் கேட்காதீங்க சொல்லுகிறேன். அதாவது அந்த வீக்னஸ் இருப்பதனால தான் கர்த்தர் உன்னுடைய விசுவாசத்தை நீ காமிக்கணும்னா நீ பணத்தை நீ தாராளமாக கொடுக்குறவனாக இருந்தால் உனக்கு நான் தாராளமாக தருவேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இருக்கும் விடுதலை. நாம் விடுதலைக்காக விசுவாசித்த அந்த அபிஷேகத்திற்கு முன்பாக போகும்போது நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாக போக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கேட்டலிஸ்ட் ஒர்க் பண்ண, அதாவது அப்போ தான் அது உந்தும், அது சீக்கிரமாக அந்த கிரியை நடக்கும். சப்மிஷன், அதாவது ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன? அந்த அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த நிலையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, இந்த நிலையில் எனக்கு இருப்பதற்கு இனிமேல் எனக்கு வாஞ்சி இல்லை, எனக்கு உடனடியாக விடுதலை. ஒருத்தருக்காக ஜெபித்தோம் பல வருஷம் முன்பாக. இந்த ஊழியத்திற்கு நாங்கள் முழு நேர ஊழியத்திற்கு வரல, ஆனால் வீட்டில் ஊழியம் செய்திருந்தோம். அந்த நேரத்தில் ஒருத்தருக்காக ஜெபித்தோம். அவர் பயங்கர குடி படத்தில் இருந்தார். அவருக்காக ஜெபித்த போது கர்த்தர் என்ன காமிச்சார்னா, அந்த பிசாசு ஓடி போகுது, ஆனால் இவர் வந்து அந்த பிசாசுடைய வாலை பிடிச்சிட்டு திரும்பி கட்டியாக பிடிச்சிருக்காரு, விட மாட்டுறாரு. அப்போ எப்படி அந்த பிசாசு போகும்? அதாவது பிசாசை நாங்கள் விரட்டுறோம், ஆனால் அவர் அதை விட்டு கொடுக்கறது மனசு இல்லை, அது குடிப்பழக்கம். அதுக்காக ஜெபிச்சோம். இப்போ கர்த்தர் சொன்னார், அந்த மனுஷனுக்கு விடுதலை கிடைக்காது. ஏனென்றால் அவன் முழுமையாக ஒப்பு கொடுப்பதற்கு அவனுக்கு இதயத்தில் வாஞ்சி இல்லை. கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து இது எனக்கு வேண்டாம், என்னோடய வாழ்க்கையிலிருந்து எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த வாஞ்சியோடு வந்து ஒப்பு கொடுக்கும்போது, அபிஷேகத்தை ஒப்பு கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த விடுதலை வரும். ஜெபிச்சோடனே விடுதலை வராது. எப்போ விடுதலை வரும்? நாம் போய் ஒப்பு கொடுக்கும்போது, எனக்கு இதிலிருந்து விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது அந்த அபிஷேகம் வந்து அந்த நுகத்தை முறிக்கும், அந்த சாபக்கிரியை முறிக்கும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை அறிந்து கொள்ள, அதாவது சுகத்திற்கு நாம் அக்ரிமெண்ட், அதாவது அந்த அபிஷேகத்தோடு அக்ரி பண்ணி வந்து உடனடியாக அந்த கிரியைகளை, அதாவது நம்ம எந்த வியாதி இல்லாத அளவுக்கு நம்ம அதை அறிந்து நம்முடைய சொந்த காரியங்களை செய்ய அறிஞ்ச உடனே காணாமல் போயிடுது. 2வது செழிப்புக்கு நாம் கொடுப்பது தான் கேட்டலிஸ்ட். அதாவது விடுதலைக்கு நாம் சப்மிஷன் தான் கேட்டலிஸ்ட். நாம் ஒப்பு கொடுப்பது தான் அது உந்தி சீக்கிரமாக செய்ய வைக்கும். ஆனால் அபிஷேகத்திற்கு சார்ந்திருப்பது என்பதை என்னென்று அறிந்து கொண்டீர்கள். இந்த வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினால் ஒவ்வொரு காரியங்களும் உடனடியாக வரும். அதனால் எந்த நேரத்திலும் ஜெபத்திற்காக நீங்கள் அழைப்பதற்கு கூச்சப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த அபிஷேகத்தின் வல்லமே உங்களை வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று உற்சாகத்தோடு ஒரு ஃபோன் செய்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். யார் செய்கிறார்? இந்த அபிஷேகத்தினால் நுகம் முறியும், இந்த சாபக்குறைகள் முறியும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கிரியையை செய்வார். ஆனால் ஊழியக்காராக நாங்கள் இதற்காக தான் இருக்கிறோம். இந்த சபையில் உங்களுக்காக, நான் வெளியிலேருந்து யாரோ வந்தால் நான் ஜெபிக்கிறது ஒத்துக்கொள்ள மாட்டேன். நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? இல்லை எந்த சபைக்கு, நீங்கள் அந்த போதகர்கிட்ட தான் போய் ஜெபிக்கணும். ஏன்னா என்னுடைய மந்தைக்கு தான் நான் ஜெபிக்க முடியும்.
ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் ஜெபிக்கிறதுக்காக கர்த்தர் என்னை அழைக்கலை. இன்னும் நான் போதகராக தான் இருக்கேன். போதகருடைய வேலை என்ன? அவருடைய மந்தையை பார்த்து கொள்வது. ஹல்லேலூயா. அதனால் வெளியில் இருக்க அவங்களுக்கு ஜெபிக்கணும். அவங்க இங்கே வர சொல்லுங்கள். அவங்க நம்ம சபையில் ஒரு விசுவாசியை மாற சொல்லுங்கள். அப்போ அவங்க என்னுடைய பொறுப்பு. அவங்களுக்காக நான் ஜெபி. தாவீது வந்து அவருடைய மந்தில் இருக்கிற அந்த ஆட்டுகளுக்கு தான் அவர் அந்த புலி இடத்துல போய் சண்டை போட்டார், இந்த கரடி இடத்துல போய் சண்டை போட்டார், வாயிலேருந்து மீட்டார். ஊரில் இருக்க அத்தனை ஆடுகளையும் அவர் மேய்ச்சிருந்தார் இல்லை, அவர்கிட்ட இருந்த மந்தையாக தான் அவர் மேய்ச்சார். அதை மட்டும்தான் பாதுகாப்போடு வைத்திருந்தார். அதே வண்ணமாக தான் இன்றைக்கு இல்லை, நாங்கள் தொடக்கத்திலேருந்து அதான் செய்திருந்தோம். ஒருத்தர் வந்தார் ஜெபிக்கன்னு சொல்லிட்டார். சொன்னோம், இல்லை நீங்கள் எங்கள் மந்தையில் ஒரு ஆடு இல்லை, நீங்கள் உங்கள் சபையில் இருக்க பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிச்சு கொள்ளுங்க, அதுதான் கரெக்டு. எனக்கும் அது சரியில்லை, நான் உங்களுக்கு ஜெபிச்சா அதுவும் எனக்கு சரியில்லை, அவருடைய வேலையில் நான் இன்வால்வ் பண்ணுற மாதிரி ஆகிருக்கும், அதனால் நீங்கள் அங்கே போய் ஜெபிச்சு கொள்ளுங்க சொல்லி அவங்களை அனுப்பி வச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது அவங்களுக்கு. இந்த ஊழியக்காரர் யாருக்கு வேணாலும் ஜெபிக்கிறேன் இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஊழியக்காரர் இருந்தாலும் அவருடைய மந்தைக்கு ஜெபிப்பதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இல்லை என்றால் இயேசுவை அறியாதவர்கள் யாராவது அழைத்தால் அவர்களை ஜெபிப்பேன். ஏன்? அவர்கள் இயேசுடைய நன்மைகளை, அவருடைய நன்மைகளை அறிந்ததனால் அவர்கள் ரட்சிப்புக்குள் வந்தார்கள் என்று. தேவனுடைய நன்மைகளை அறிந்து புரிந்து அவர்கள் சபைக்கு வருவார்கள். அதற்காக ஜெபிக்கலாம். ஆனால் இன்னொரு சபைக்கு போகிறாங்கன்னா அங்கே நடக்கலை, எனக்கு நீங்கள் ஜெபிங்கன்னு சொன்னால் அது முடியாது, அது கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். பிதாவே.